கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்க நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல 12th கெமிஸ்ட்ரி இருந்து 1 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாருங்க. பாக்சைட் ஹேஸ் த காம்போசிஷன். பாக்சைட் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இங்க நான் எப்படி பிரிக்கிறேன்னு, பாக்ஸ் ஹைட். ஸோ ஹைட்டான பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாமா? இதுக்குள்ள ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான். பாக்ஸ் ஹைட், ஹைட்டான பாக்ஸ்ல நம்ம என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் எல்லாமே வைக்கலாம். ஆல் எல்லாமே வைக்கலாம். ஆக்சிஜன் அண்ட் என்னன்னா அண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டரும் வைக்கலாம். ஸோ ஆல் எல்லாமே வைக்கலாம், ஆக்சிஜனும் வைக்கலாம், அண்ட் வாட்டரும் வைக்கலாம். பெரிய பாக்ஸ்ல எல்லாமே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஃபன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கான ஆன்சர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. Roasting of sulfide ore gives the gas A. A is a colorless gas. Aqueous solution of A is acidic. The gas A is அப்படின்னு கேட்டிருக்காங்க. Roasting of sulfide ore, roastingனு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ சல்ஃபைடு ஓர் SO. இப்போ ரோஸ்டிங்னா என்ன, நமக்கு சிக்கன் ரோஸ்ட்டு அந்த மாதிரி நமக்கு தெரியுங்களா? ஸோ SO, அப்போ SO வந்துடணும். ரோஸ்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாமே ரெண்டு பீஸாக சாப்பிடுவோம். ஸோ SO2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுமே SO இருக்குங்களா? இங்க 2, இங்க 3. ஸோ எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்? ரோஸ்ட் பண்ணால் நம்ம எல்லாமே 2 பீஸாக சாப்பிடுவோம். ஸோ SO2 தான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following reaction represents calcination? Calcinationனா சீன் வருது. ஸோ எந்த ஆப்ஷன்ல சி இருக்குன்னு பாருங்க. இது மட்டும் தான், CO3 மெக்னீசியம் கார்பனேட். ஸோ சி இங்கே வருதுங்களா? ஸோ ஆன்சர் நமக்கு கால்சினேஷன் சின்றதுனால, இங்கேயும் கார்பனேட் சி இருக்கிறதுனால இந்த ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். The metal oxide which cannot be reduced to metal by carbon is. கார்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கார்பன், கார்லையும் நம்ம எல்லாமே எடுத்துட்டு போகலாம். ஆல் எல்லாமே எடுத்துட்டு போகலாம். ஆக்சிஜன் கூட நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஸோ ஆல் கார்ல வந்து நம்ம எல்லாமே எடுத்துட்டு போகலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ்? ஹால். ஸோ நம்ம வீட்டில் ஹாலில் நம்ம என்னெல்லாம் வைப்போம்? எல்லாத்தையும் வைப்போம் இல்லைங்களா? துணி வைப்போம், எல்லாமே வச்சிருவோம். ஸோ ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா. Which of the following statements about the advantage of roasting of sulfide ore before the reaction is not true? ரோஸ்டிங் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரோஸ்டிங் பண்ணும்போது எதுக்கு நம்ம என்ன நமக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, கார்ல போகும்போது ரோஸ்டிங் பண்ணா ஹை ஜாலி அப்படின்னு இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், புரியுதுங்களா? அட்வான்டேஜ் என்ன ரோஸ்டிங்ல? எப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும், அட்வான்டேஜா இருக்கும்னா கார்ல போகும்போது ரோஸ்ட் பண்ணா ஹை ஹைட்ரஜனா இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் மெட்டல் சல்ஃபைட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த ஐட்டம்ஸ் இன் காலம் 1 வித் காலம் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சியானைட் ப்ராசஸ், இதுக்கான ஆப்ஷன் பாருங்க, சி. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? சியானைட் ப்ராசஸ் ஆன்சர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் AU. சியானைட்னா நமக்கு இந்த பாய்சன் சொல்லுவாங்க இல்லையா, டெரரிஸ்ட்லாம் வந்து கழுத்துல போட்டிருப்பாங்க, சைனைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம சியானைட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது AUனா அவு. ஸோ அதை நம்ம சாப்பிட்டா என்னவாகும்? சைனைட் சாப்பிட்டா நமக்கு என்னவாகும்? அவு அப்படின்னு நம்ம போய் சேர வேண்டியதுதான். ஸோ சைனைட்னா அவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். AU அவு. ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், ஃப்ரோத். ஸோ 4th படிக்கும் போது நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகா போடுவோம். ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ZNS. ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் 4th படிக்கும் போது ட்ரெஸ்ஸிங்லாம் நம்ம சூப்பரா போடுவோம். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆன்சர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் AL. எலக்ட்ரோலைட்டிக், எலக்ட்ரிசிட்டி இருந்தாதான் எலக்ட்ரோலைட் அப்படின்ற போது நம்ம என்ன வச்சுக்கலாம்? எலக்ட்ரிசிட்டி இருந்தாதான் நம்மளால எல்லா வேலையும் பண்ண முடியும், ஆல் எல்லா வேலையும் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனுக்கு ஆன்சர் என்ன? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் AL. ஜோன் ரிஃபைனிங் அல்ட்ரா பியூர் G. ஸோ ஜோன்னா நமக்கு இங்கே ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குலாம் தெரியும். நீங்கள் A zone, B zone, C zone நீங்கள் விளையாடி இருப்பீங்க இல்லையா? ஸோ ஜோன் லெவல் அப்படின்றதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ஜோனில் போய் சூப்பராக விளையாடி நிறைய ப்ரைஸஸ் வாங்கினீங்கன்னா உங்களெல்லாம் ஜின்னு கூப்பிடுவாங்க. ஜி வந்து G அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ ஜோன்னா ஆன்சர் நமக்கு G. ஸோ சைனைட்னா அவு. 4th படிக்கும்போது ட்ரெஸ் அழகாக போடுவோம். எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எதுவுமே நம்மளால பண்ண முடியாது, இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். ஜோன்னா G. நெக்ஸ்ட் கொஸ்டின். Wolframite ore is separated from clingstone by the process of. உல்ஃப்னா என்ன? ஓநாய் தெரியுங்களா? ஸோ ஓநாய் என்ன பண்ணும், நம்மளை பார்த்துச்சுன்னா செப்பரேட்டா பார்ட்டா பிரிச்சு நம்மள சாப்பிட்றோம். ஓகே, wolframite வந்து செப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். which one of the following is not feasible? எது நமக்கு வந்து சாத்தியமே இல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, CU plus ZN சேர்த்து சொல்லுங்க. குஷன் அப்படின்னு வருதுங்களா, குஷன் அப்படின்னு வருதுங்களா? ஸோ குஷனை ஜென்குவா மாற்ற முடியாது. ஸோ ஜஸ்ட் ஃபன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். குஷன்னா நமக்கு என்ன தெரியும்? பெட்ல குஷன் போடுவோமா? ஸோ அந்த மாதிரி
குஷனை வந்து ஜன்குவா மாற்ற முடியாது. குஷன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதுதான் நாட் ஃபீஸிபிள். CUSZN குஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் கெமிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி படிக்கும் போது நமக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உம்முன்னு ஆயிடுவோம். ஸோ கெமிஸ்ட்ரி படிக்கணும்னாலே ரொம்ப சோகமா உம்முன்னு ஆயிடுவோம். ஸோ சோடியம் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது சோடியம் உம்முன்னு ஆயிடுவோன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். Flux is a substance which is used to convert flux போது அது லக்ஸ்ன்னு வருதுங்களா. ஸோ லக்ஸ் சோப்பு போட்டோம்னா என்னவாகும்னா இன்ஃபியூசிபிள் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் சால்யூபிள் இம்பியூரிட்டிஸா மாறிடுது. அதாவது கெட்ட இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நல்ல இம்பியூரிட்டிஸா மாறிடுது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ்னா லக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஸ் சோப் யூஸ் பண்ணோம்னா இன்ஃபியூசிபிள் இம்பியூரிட்டிஸ் டு சால்யூபிள் இம்பியூரிட்டிஸ். Which one of the following words is best concentrated by froth flotation process? யார் வந்து பெஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் தான் எப்பவுமே பெஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால நமக்கு கேர்ள்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். கலீனா வந்து கேர்ள்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே சூப்பரா படிக்கிறாங்க. பெஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் யாருன்னா கேர்ள், கலீனா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the extraction of aluminium from alumina by electrolysis, cryolite is added to கிரியோலைட் க்ரைன்னு இருக்குங்களா. ஸோ க்ரை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், அழுதா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோவர் த மெல்டிங் பாயிண்ட், நம்ம கண்ணில் இருந்து தண்ணி மெல்ட் ஆகி ஊற்றும். ஸோ க்ரை பண்ணும்போது என்ன ஆகும், கண்ணில் இருந்து தண்ணி மெல்ட் ஆகும், அப்படியே ஊற்றும் நமக்கு இல்லையா. ஸோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலுமினா, லோவர் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலுமினா. Zinc is obtained from ZNO by carbon reduction. Zinc வந்து நம்ம இந்த சிங்க் ஞாபகம் வச்சுக்கலாங்களா. ஸோ பாத்திரம் சேர்க்க சிங்க் ஞாபகம் வச்சுக்கலாம். சிங்க் என்னவாகும்னா பன்னு போட்டு அடைச்சிக்கும். பன்னு இருக்குங்களா. ஸோ ஜிங்க்ல வந்து பன்னு போடக்கூடாது. ஜிங்க் இஸ் ஆப்டைன்ட் ஃப்ரம் ZNO பை கார்பன் ரிடக்ஷன். பன்னு போடக்கூடாது. இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன் மட்டும் தான். லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் இன்வால்வ்ஸ் லீச்சிங் வித் சைனைட் அயான். சில்வர் இஸ் லேட்டர் ரெக்கவர்ட் பை. ஸோ கோல்டும் சில்வரும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், சுகர் கேன் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்படின்னா என்ன அப்படின்னா சுகர் கேனோட ஜூஸ். அப்போ கோல்டும் சில்வரும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா என்ன எல்லாமே வேஸ்ட் ஆயிடுங்க. அப்புறம் அதுல இருந்து சில்வர் மட்டும் ரெக்கவர் பண்ணாங்களா. இதுல இருந்து ரெக்கவர் பண்ணாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் சிங்க். எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் சிங்க்குள்ள போயிடுச்சு. ஸோ அதுல இருந்து சில்வரை மட்டும் மீட் எடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் சிங்க். ஸோ ஜிங்கை வந்து சிங்க்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வர் மட்டும் அதுல இருந்து எடுத்துட்டோம் நம்ம சிங்க்ல இருந்து. Considering Ellingham diagram, which of the following metals can be used to reduce alumina? Ellingham, எலி அப்படின்னு வருதுங்களா. இந்த எலி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அட்டகாசம் பண்றதுனால நம்ம அதெல்லாம் பிடிச்சிருவோம் இல்லையா. எலி எதுல பிடிக்கிறோம்னா MUG பிடிக்கிறோமா. MUG ஞாபகம் வச்சுக்கோங்க. MUG. ஸோ MUG பிடிக்கிறோம். MUG. MUG வந்து இந்த எலி எல்லாம் பிடிக்கிறோம். ஸோ MGன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். The following set of reactions are used in refining zirconium. ஆன்சர் கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன். ஜிர்கோனியம், கோனின்னு இருக்குங்களா. ஜிர்கோனியம். இந்த கோனியெல்லாம் நம்ம வேன்ல தூக்கிட்டு போறாங்களாம். வேன் ஆர்கல் ப்ராசஸ். ஸோ எல்லா கோனியும் இந்த அரிசி மூட்டை கோனி எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்றாங்களா வேன்ல எடுத்துட்டு போறாங்களா. ஸோ வேன் ஆர்கல் ப்ராசஸ். Which of the following is used for concentrating ore in metallurgy? ஸோ எதுக்கு நமக்கு அலர்ஜி, மெட்டாலர்ஜின்னு வருதுங்களா. எது நமக்கு அலர்ஜி அப்படின்னா ரோஸ்டிங்கை தவிர, சாப்பிட்றத தவிர மற்றது எல்லாமே நமக்கு அலர்ஜி. அப்ப பியை தவிர மற்றது எல்லாம் A and C. இப்போ ஆன்சர் என்ன, போத் A and C தான் நமக்கான ஆன்சர். எது நமக்கு அலர்ஜி, ரோஸ்டிங், அதாவது சாப்பிட்றத தவிர எல்லாமே நமக்கு அலர்ஜி தான். லீச்சிங், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், போத் A and C என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். The incorrect statement among the following is, எது இதுல தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த மெட்டாலஜி ஆஃப் கோல்டு நமக்கு அலர்ஜியா, கிடையவே கிடையாது இல்லைங்களா. இப்போ நமக்கு கோல்டு விற்கிற விலைக்கு நமக்கு கோல்டு அலர்ஜின்னு சொல்லவே முடியாது. எவ்வளவு கோல்டு கொடுத்தாலும் நம்ம வாங்கிப்போம். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, மெட்டாலஜி அலர்ஜி ஆஃப் கோல்டுன்றது வந்து நாங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் ஆனோட்? காப்பர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இம்பியூர் காப்பர். காப்பு நம்ம கையில போட்டுறோம் இல்லையா காப்பு. ஸோ அந்த காப்பு என்ன ஆகும்னா புதுசா வாங்கும்போது மட்டும்தான் அப்படியே நமக்கு புதுசா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கையில போட என்னவாகும், இம்பியூர் ஆயிடும். ஸோ காப்பு என்னவாயிடும், இம்பியூர் காப்பர் ஆயிடும், அழுக்காயிடும் நம்ம கையில போட்டோன்னா. புதுசா வச்சிருக்க வேண்டியது அப்படியே தான் இருக்கும். காப்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இம்பியூர் காப்பர்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. காப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, கையில போடுற காப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following plot gives Ellingham diagram? எலிங்கம், ஸோ எலியோட டயக்ராம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன, G0 VST.
கோ ஜீவோ வந்து கோ ஞாபகம் வச்சுக்கோங்க. வேஸ்ட் கோ இந்த எலி பிடிக்கிறது என்ன வேலை ஆச்சு? கோ வேஸ்ட் எல்லாமே அப்படின்றாங்க. ஸோ இந்த விஎஸ்டியை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வேஸ்ட்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். எலின்னு சொல்றதுனால வேஸ்ட் கோ வேஸ்ட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல எந்த ஸ்கொயரும் ஒன்னு எதுவுமே வரக்கூடாது. ஜீவோ கோ வேஸ்ட். ஸோ எலியை பிடிக்கிறது ரொம்ப வேஸ்ட். இந்த எலிங்கம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அதே மாதிரி எலிங்கம் டயக்ராம் எலி பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவ். அப்போ கோ டி காட் ஜிஓடி காட். அப்போ எலியை பிடிச்சன்றதுன்னு அது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ். ஜிஓடி காட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கெட்டு காட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எலியை நம்ம காட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். Which of the following reduction is not thermodynamically feasible? எது வந்து நமக்கு feasible அப்படின்னு கேட்டிருக்காங்க, not feasible கேட்டிருக்காங்க. Al2O3 plus 2Cr இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆல் ஓ அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆலு ஞாபகம் வச்சுக்கோங்களா? ஆலு பரோட்டா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ஆலுன்னு வருதுங்களா? ALO ஆலு பரோட்டா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இந்த ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் ஃபீஸிபிள்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆலு பரோட்டா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். Al2O இங்கே 2Cr கிறிஸ்பி. சிஆர் வந்து கிறிஸ்பி ஞாபகம் வச்சுக்கலாம். Which of the following is not true with respect to எலிங்கம் டயக்ராம்? எது வந்து இதுல நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. எலி வந்து எங்கேயாவது கிராஃப் போடுமா? நம்மளே கிராஃப் போட மாட்டோம். எலி வந்து கிராஃப் போடுமா? ஸோ நாட் வித் ரெஸ்பெக்ட் டு எலிங்கம் டயக்ராம்ல நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து கிராஃப் தான். The graph of the formation of CO2 is a straight line almost parallel to free energy axis. கிராஃப் எலி போடவே போடாது. ஓகேங்களா? இப்போ இந்த 24 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன். அது என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.